பார்த்தேன் போல இருக்கு. நான் ஐ திங்க் நான் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டேன். ஓகே. சோ லாஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. அவர் வந்து அவனோட பானங்களால அவனோட ஆசையையும் போக்கினார் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் அமோகம் சந்ததே சாஸ்மை தனுஷேக தனுர்தரக பிராமாஸ்திரம் பிரியாசோக சல்ய நிஷ்கர்ணௌஷதம். அப்பா போட்டு தாக்கிட்டு அது ஒரே வேர்ட்மா, பிரியாசோக சல்ய நிஷ்கர்ணாஷதம் அப்படிங்கறத ஒரு வாயை ஓட்டு பண்றது அந்த வார்த்தை ஒண்ணு. அமோகம் சந்ததே சாஸ்மை தனுஷ் ஏக தனுர்தரக பிராமஸ்திரம் பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷணௌஷதம். ஆக்சுவலா டாக்டர் சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு, வாய் சுலுக்கிக்காது, அது அட்வான்டேஜ். அமோகம் சந்ததே ச பிளஸ் அஸ்மை. ச பிளஸ் அஸ்மை இஸ் சாஸ்மை. சவனதீர்க்க சந்தி. தனுஷி பிளஸ் ஏக தனுர்தரக. தனுஷி அப்படிங்கிறதுல இகாரம் இருக்கு. இகாரம் அப்புறம் ஸ்வராலேட்டர் இருந்தனா இகாரத்தோட பிளேஸ்ல யகாரம் வரும். சோ தனுஷ் ஏக தனுர்தரக அப்படின்னு அது மாறி போயிருக்கு. பிராமாஸ்திரம். பிராமாஸ்திரம்னா பிரம்மாஸ்திரம் தான். பிரம்மணக சம்பந்த அப்படிங்கறதே பிராமம்னு ஆயிடும். அதனால பிராமஸ்திரம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான வாயை வச்சு சொல்ற மாதிரி ஒரு நிலைமையில ஆயிடுச்சு. பிரியா சோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம், ஒரே ஒரு வேர்ட். சோ என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஆல்ரெடி பார்த்தோம். ச பிளஸ் அஸ்மை இஸ் சாஸ்மை. தனுஷ் ஏக தனுர்தரக. தனுஷி பிளஸ் ஏக தனுர்தரக. தனுஷ் சந்தி வந்திருக்கு. என்ன சொல்ல வர? ஏக தனுர்தரக பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷணௌஷதம் அமோகம் பிராமஸ்திரம் ச அஸ்மை தனுஷி சந்ததே. சோ ஏக தனுர்தரக அப்படின்னா யாருன்னா ராமர். ஒரு வில், ஒரு சொல் அப்படின்பா. அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் பானமே வந்து ஃபிளாப் ஆகாது. ரெண்டாவது தனு யூஸ் பண்ணணும், ரெண்டாவது வாட்டி வந்து யூஸ் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்காது. அப்படிப்பட்டவர் அப்படின்னு எடுத்துக்கணும் இங்க ஆக்சுவலா. இன்னொரு வாட்டி தனுவை எடுக்க வேண்டாம். ஒரு வாட்டி தனு எடுத்தா போதும், யூஸ் பண்ணிட்டு வச்சிடலாம், ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒன் பார்ட் ஃபுட் மாதிரி சொல்றாங்க. அவரோட அப்படி இருக்கு. சோ ஏக தனுர்தரக சந்ததே. ஏக தனுர்தரக இஸ் ஈக்வல் டு ராமக. சந்ததேனா எப்படி சொல்லலாம்? யோஜித்தவான் அப்படின்னு சொல்லலாம். யோஜித்தவான்னா இது பண்றாரு. அந்த தனுவை வந்து அந்த வில்ல அம்ப வச்சுட்டு இப்படி குறி பார்த்து சுடுறதுக்கு அந்த இது பண்றதுக்கு போஸ்டர் இருக்குல்ல, சோ அதுல சேர்க்கிற தனுவையும் பானத்தையும் சேர்த்து அப்படி வில்ல புடிச்சு இழுத்த எப்படி ஆகும், எலாஸ்டிக் மாதிரி, அந்த மாதிரி ரெடி பண்றார். என்னத்த சேர்க்கிறார் அப்படின்னு கேட்டா பிராமஸ்திரம். பிராமஸ்திரம்னா பிரம்மணக அஸ்திரம், பிராமம் அப்படின்னு வரும். பிராம பிளஸ் அஸ்திரம், பிராமஸ்திரம். எதுல சேர்க்கிறார்? என்னது அது அந்த அஸ்திரம்? கீதுஷம் அஸ்திரம் அப்படின்னு கேட்டனா அமோகம். அமோகம்னா வியர்த்த ரகிதம், வேஸ்ட் ஆகாத ஒரு அஸ்திரம் அது. அப்படிப்பட்ட அஸ்திரத்தை எதுல சேர்த்த? தனுஷி. தனுஷ் அப்படிங்கிற சப்தம் தபும்சகலிங்க சப்தம். தனுஷ், தனுஷி, தனுஷி அப்படின்னு வரும். இதோட நம்ம மனஸ் சப்தம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மனஸ் வந்து மனசக மனசக அப்படிங்கிறது பஞ்சமி ஷஷ்டி விபக்தியில வரும். சப்தமி விபக்தில வந்து மனசி அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த சப்தம் தனுஷ் சப்தம் எப்படி வரும்னா தனுஷக தனுஷக அப்படிங்கிறது பஞ்சமி அண்ட் ஷஷ்டி விபக்தியில வரும். தனுஷி அப்படிங்கிறது சப்தமி விபக்தியில வரும். சோ இந்த ராமர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை, எப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் அது? அமோகம், வேஸ்ட் ஆகாத அந்த பிரம்மாஸ்திரத்தை தனுஷி சந்ததே, தனுஷ்ல போட்டார், தனுஷ்ல ஆட் பண்ணார், யோஜிதவான் சேர்த்தார். யாரோட தனுஷ் அப்படின்னு கேட்டனா அஸ்மை. அஸ்மைனா அவரோடது, அவரோட தனுஷி அவர் வந்து இது பண்ணிட்டார், சேர்த்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கோ. சோ இங்க இன்னொரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கு. அந்த பிரம்மாஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னொரு அஸ்மைங்கத, சாரி அவரோடதுலன்னு சொல்லக்கூடாது, ராவணனோடதுல. ராவணாய, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கில்லிங் ராவணான்னு அர்த்தம். என்னடா அஸ்மைனா சரியா வரலையேன்னு பார்த்தேன். ஏன்னா தஸ்யன்னு வரணும், அஸ்யன்னு வரணும், அவரோட தனுசில்னு வரணும், அப்படி வரலையேன்னு பார்த்தேன். அஸ்மை ஹியர் ரெஃபர்ஸ் டு ராவணாய, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கில்லிங் ராவணா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறது.
டூ அப்படிங்கிற மீனிங். டூ வந்தனா சதுர்த்தி விபக்தி வரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அஸ்மை, அஸ்மை ரெஃபர்ஸ் டு ஹியர் ராவணாய. அந்த பிரம்மாஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பிரியா சோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம். எப்படி வரணும்? பிரியா, பிரியா யாரு? சீதா அப்படின்னு நமக்கு தெரியும். சோக அவளோட சோகம். பிரியாவோட சோகம், பிரியாயாக சோக, பிரியாவோட சோகம். அந்த சோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா முள்ளு மாதிரி இருக்கு. பிரியாவோட சோகம் முள்ளு. நம்ம வந்து என் நெஞ்சில அப்படியே முள்ளு குத்துது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோ அந்த பிரியாயாக சோக ஏவ சல்யம், அதுவே முள்ளு அப்படின்னு எடுத்துக்கோ. அந்த முள்ள வந்து எடுக்கிறதுக்கு தசிய நிஷ்கர்ஷன, நிஷ்கர்ஷனா தசிய நிஷ்கர்ஷனேன்னு சொல்லிக்கலாம். நிஷ்கர்ஷனா அதை எடுக்கிறதுக்கு, அது வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு ஔஷதம் தேவையா இருக்கு இல்லையா? சோ அந்த ஔஷதம் அப்படிங்கன்னு எடுத்துக்கணும். சோ ஔஷதம்னா மருந்துன்னு எடுத்துக்கணும். சோ பிரியாயாக சோகம் ஏவ சல்யம், அந்த சோகசிய சல்யசிய சோகமேவ சல்யம்ங்கிறத சேர்த்துட்டோன்னா அந்த தஸ்ய நிஷ்கர்ஷனே, நிஷ்கர்ஷனேன்னா அது எடுக்கிறதுல ஔஷதம், ஔஷதமா இருக்கக்கூடிய யஸ்ய தத்து பிரம்மாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இட் கோஸ் டு தட் அஸ்திரம்ங்கிறதுனால அதை நம்ம அப்படி சேர்த்துட்டோன்னா அப்படிதான் மீனிங் கொஞ்சம் அழகாகும். அப்படிப்பட்ட அந்த ஔஷதமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரத்தை ராவண மேல யூஸ் பண்ணார். ரொம்ப சிம்பிளா போனா ராவண மேல அஸ்திரத்தை போட்டார். அது என்ன அஸ்திரம்? பிரம்மாஸ்திரம். எப்படிப்பட்டது? வேஸ்ட் ஆகாதது. அது எதுக்காக, எப்படிப்பட்ட அஸ்திரமா இருக்க போறது அந்த அஸ்திரம்? அந்த சீதையோட சோகம்ங்கிற அந்த முள்ள எடுக்கக்கூடிய ஔஷதமா இருக்க போகுது. இவ்வளவுதான், சிம்பிளா சொன்ன இவ்வளவுதான். சோ ஏக தனுர்தரக தான் அங்க கர்த்திருபதம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த எல்லாமே செகண்ட் விபக்தி. பிரியா சோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம் 2.1, அமோகம் பிரம்மாஸ்திரம், இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட். சோ பிரம்மாஸ்திரம்ங்கிறது ஆப்ஜெக்ட், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த ரெண்டு வேர்டும். அஸ்மை ச அப்படிங்கிறது அவ்யயம், அஸ்மைங்கிறது சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். தனுஷி சப்தமி விபக்தி. சந்ததே, சந்ததேனா ஆட் பண்ண, சேர்த்தார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சோ இது வந்து கிரியாபதம்ல இருக்கு. வேர்ட்ல வந்து ஏகப்பட்ட சமஸ்த பதம் இருக்கு இல்லையா? என்ன அப்படிங்கறத நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஏக தனுர்தரக, ஏக தனுர்தரகனா தனுகு தனும் தரதி இது தனுர்தரக, தனுவை தாங்குபவர். தனுவை தாங்குபவர் யாரு? ராமர். தனு தரதி இது தனுர்தரக, ஒரு வில்லை தாங்குபவர். ஏக தனுர்தரக. சோ இந்த தனுர்தரகோட அட்ஜெக்டிவ் யாரு என்ன அப்படின்னு கேட்டா ஏகக தனுர்தரக, ஏக தனுர்தரக அப்படின்னு சொல்லி அது ஒரு வேர்டா வருது. நெக்ஸ்ட் பிராமாஸ்திரம்க்கு என்ன அர்த்தம்? பிராமணக அஸ்திரம் கூட சொல்லலாம். இவங்க வந்து பிராமம் அஸ்திரம்னு போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த அஸ்திரம் எப்படிப்பட்ட அஸ்திரம் அப்படின்னா பிரம்மணக இதம். ஆமா, பிராமம் தான் வரும். ஏன்னா அந்த பிராமத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா பிரம்மணக இதம் பிராமம் அப்படின்னு வரும். அதனால பிரம்மணக இதம்னு போட்டா பிராமம். அந்த அஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதுனால அது நபும்சகலிங்க சப்தம், அதனால பிராமம்னே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க பெரிய ஓடு ஒண்ணு இருக்கு, பிரியா சோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம். சோ இந்த ஃபர்ஸ்ட் பிரியா சோகத்தை எடுத்துக்கணும். பிரியையோட சோகம், சீதாவோட சோகம், ஷஷ்டி விபக்தி, அவளோட பொசிஷன். பிரியாயாக சோக, அந்த சோகம் எப்படி இருக்கு? அதுவே முள்ளா குத்துறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுவே அப்படிங்கறதே அந்த பிரியா சோக ஏவ சல்யம், பிரியா சோக சல்யம் அந்த வேர்டு வந்துடும். இந்த ஔஷதம்ங்கிற வேர்டு எப்படி டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னா ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். ஔஷதம்ங்கிற வேர்டு எப்படி டிரைவ் ஆயிருக்குன்னா ஓஷதேகே இதம். ஓஷதேனா ஹெர்ப்ஸ், ஹெர்ப்ஸ்ல இருந்து வந்த இது மெடிசன் அப்படின்னு வந்திருக்கு. அந்த காலத்துல ஹெர்ப்ஸ்ல இருந்து தானே மருந்து கண்டுபிடிப்பா. அதே மாதிரி இந்த பிரம்மணகை பிராமம் இதெல்லாமே தசரத சாப்பத்தியம் புமால் மாதிரி அதே மாதிரிதான். எல்லாம் ஒரு பிரத்யேகத்துல போட்டோன்னே முதல்ல இருக்கிறது தீர்க்கம் ஆயிடும். பேசிக்கலி பார்த்தா அதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த தாசரதி எல்லாம் ஈ ஆயிடும். ஆனா இதுல ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து தீர்க்கமா இருக்கு. அதுக்கப்புறம் மகாரம் ஆட் ஆகுது. அந்த மாதிரி டைப் ரெண்டுமே ஒரே டைப் ஆக்சுவலா பார்த்தனா.
சோ இந்த பிரியாசோக ஏவ சல்யம், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் அங்க காணும். அந்த பிரியாசோக சல்யஸ்ய நிஷ்கர்ஷனம் பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷனம்னு வரும். அப்புறம் பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷனே ஔஷதம் பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம் அப்படின்னு சொல்லி வரும். சோ நம்ம ஒரு வேர்டையும் அர்த்தம் சொல்லி அதுல நம்ம தமிழ்ல சொல்றதே அதுல இதுல அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்போ வந்து சப்தமி விபக்தி. சோ நிஷ்கர்ஷனே அத போக்குறதுல ஔஷதம் மெடிசன் அப்படிங்கறதுனால அங்க சப்தமி விபக்தி வந்திருக்கு. ஏகதனுட்டரக அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம் அமோகம் பிராமம். மூணுமே வந்து த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அஸ்திரமும் எல்லாமே வந்து அந்த அஸ்திரத்தோட அட்ஜெக்டிவ் தான். என்ன அஸ்திரம்? பிராமஸ். எப்படிப்பட்டது? அமோகம். இன்னொரு அட்ஜெக்டிவ் இந்த பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம். அபியம் அஸ்மை. அஸ்மைங்கிறது வந்து அந்த இந்த சப்தம் அஸ்ய அப்படிலாம் வரும் இல்லையா, அந்த சப்தம் அயம் அந்த சப்தத்தோட சதுர்த்தி விபக்தி. தனுஷி தனுஷ் சகாராந்த சப்தம் சப்தமி விபக்தியில. மனஸ் மனசி, தனுஷ் தனுஷி. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். சந்ததே தா அப்படிங்கிற ஒரு தாத்து இது. பட் அந்த ததாதி அந்த டைப்ல இதுவும் தாதான் மீனிங் வந்து அந்த சேர்க்கறது அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறது. லிட்லகார ஃபார்ம்ல இருக்கு. சம் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. சோ சந்ததே அப்படின்னு பேஜ் நம்பர் 46. படிங்க, மாத்திக்கு படிங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். தெரியுதா? ஹலோ, அமோகம் சந்ததே சாஸ்மை தனுஷ்யேக தனுர்தரஹ பிராமஸ்திரம் பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷனௌ சதம். பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷன ஔஷதம். சோ நிஷ்கர்ஷனௌஷதம் ஆ பிளஸ் ஓ வந்து ஔ ஆயிடுது இல்லையா, நிஷ்கர்ஷனௌஷதம். பிரியாசோக சல்ய அது ஈஸியா வந்துரும், நிஷ்கர்ஷனௌஷதம் அப்படி சொல்லு. பிரியாசோக சல்ய நிஷ்கர்ஷனௌஷதம். சூப்பர். திக்குவா இருந்தா கூட போயிடும்னு நினைக்கிறேன் விஜி. ஆமா, அதுக்குதான் சம்ஸ்கிருதம் எல்லாம் படிக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது மறைமுகமா நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. Because we are using so much of hasha, ha, especially ha. Amogham sandade chasmai dhanush ekadhanurdharah brahmasyasoka shalya nishkashanaushadham ekadhanurdharah. அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒரு வில்ல தாங்குறவர்ங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தா வருது. ஆனா அப்படி இல்ல, அந்த ஒரு வில்லே காரியத்தை முடிச்சுடுறவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அத்விதீயக தனுர்தரக, இன்னொரு வில்ல வந்து திருப்பி யூஸ் பண்ண வேண்டாதவர் அப்படின்னு எடுத்துக்கணும். தனுர்தரதி, தனுவை எடுத்துக்கிற, ரெண்டாவது வாட்டி எடுத்துக்கல. சோ அத்விதீயக. அத்விதீயகனா செகண்ட், அத்விதீயகனா there is no second அப்படிங்கிற அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுர்தரக. கஹ ராகவக. Who is that? ராகவக. பிரியாயாக, யாரு பிரியா? சீதாயாக. சோக ஏவ சல்யம், அதுக்கு மீனிங் கொடுக்கல, ஏன்னா அது நமக்கு நல்லா புரியும், நம்ம முடிவு பண்ணிட்டா. சோ பிரியாயாக சோக, பிரியா சோக, பிரியா சோகன்னு வரக்கூடாது, சோகம்னு வரணும். பிரியாயாக சோகம், சோகம் ஏவ சல்யம், அதுவே முள். சோ பிரியாயாக பிரியாசோக சல்யம் அப்படிங்கிற வேர்டினே வருது. பிரியாசோக சல்யஸ்ய உத்தாரணே. சல்யம் போட்டு தஸ்யன்னு போட்டா என்ன அர்த்தம்? சல்யஸ்யன்னு அர்த்தம். சோ பிரியாசோக சல்யஸ்ய உத்தாரணே. உத்தாரணேனா எடுக்கிறதுல அப்படின்னு. ஸ்லோகத்துல ஆக்சுவலா நிஷ்கர்ஷனன்னு போட்டிருக்கு, இங்க உத்தாரணன்னு போட்டிருக்கா. ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், அதால பிரச்சனை இல்ல. ஔஷதம், ஔஷதம்னா என்ன? மருந்து.
சோ ஔஷத துல்லியம்னு போட்டா ஔஷதமே மருந்து தான், அதனால ஔஷத துல்லியம்னு ஒண்ணும் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது அஸ்திரம் தானே, மருந்து மாதிரி இருக்கிற அப்படிங்கறதுனால ஔஷத துல்லியம்னு போட்டிருப்பா. அதுக்கு அமோகம், அமோகம்னா வேஸ்ட் ஆகாத, விதத்தம், விதத்தம்னால வேஸ்ட் ஆகாத அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி இருக்கக்கூடிய அமோகம். இந்த பக்கம் போதும் 2 minutes. பிராமம், பிராமம்னா என்ன அர்த்தம்? பிரம்மணக அஸ்திரம். பிரம்ம தேவதாக்கம், பிரம்ம தேவதாக்கம்னு என்ன போட்டிருக்காங்க தெரியல, எனக்கு தெரிஞ்சு பிரம்ம தேவதாக்கம்னு எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியல. பிரம்மதேவ அஸ்திரம்னு வரணும் டைப்பிங், எனக்கு தெரிஞ்சு பிரம்ம தேவதாயாக அப்படின்னாவது வரணும். சம்திங் ராங் அங்க. அஸ்திரம் அபிமந்திரிதம் பானம். அஸ்திரம் வந்து எதுக்கு அபிமந்திரிதம் பானம்னா போட்டிருக்கானா, சஸ்திரம்னா ஆயுதம்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சஸ்திரம்க்கும் அஸ்திரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சஸ்திரம் மீன்ஸ் ஆயுதம். முன்னாடி பார்த்தோமே சதக்னிங்கிற ஆயுதம், அதுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாம், அப்படியே தூக்கி போட்டு அடிக்கலாம். ஆனா தனுர் இருக்கே, அந்த தனுக்கு வந்து மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ரிலீஸ் பண்ணணும். சோ அபிமந்திரிதம் பானம், அபிமந்திரிதம்னா மந்திரம் சொல்றா இல்லையா, மந்திரம் சொல்லிட்டு யூஸ் பண்ற அந்த பானம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா அந்த அஸ்திரத்தோட டெஃபினிஷன் நீங்க சொல்லியிருக்காரு. அஸ்மை, அஸ்மை யாரு? அஸ்மை கஸ்மை யாரு? கஸ்மை ராவணாய, ராவணன், ராவணனால, ராவணனுக்காக, அவன் மேல் அர்த்தம் இங்க ஆக்சுவலா. தத் வதாய, அதுக்குதான் இந்த தத் வதாய சேர்த்திருக்கா. வெறும் ராவணாயனா மீனிங் சரியா வரல, ராவணாய வதார்த்தம் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு அர்த்தம் வருது. சோ ராவணாய தஸ்ய வதாய, தத் வதாய, தத் வதாயனா என்ன அர்த்தம்? அவனை கொல்லறதுக்காக, வதம்னா கொல்லறதுன்னு அர்த்தம். தனுஷி, தனுஷியோட இன்னொரு சினானம் சாப்பே, சாப்ப தனுகு எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சந்ததே, நான் யோஜித்தவான்னு சொன்னேன், இவங்க யோஜயா மாசன்னு போட்டிருக்காங்க. யோஜயா மாசன்னா அந்த நாணத்தொடு அப்படின்பா தமிழ்ல, அதுதான் யோஜயா மாசன். ராமக ராவண வதாய கிருத நிச்சயகா. இந்த ஸ்லோகத்துல ஆக்சுவலா ராவண வதாய கிருத நிச்சயம் எல்லாம் இல்ல, இவங்க சொந்தமா சொல்லியிருக்காங்க. கிருத நிச்சயக சன், நிச்சயம் பண்ணினவராக அப்படின்னு அர்த்தம். சீதாசோக நிவாரக பிரம்மாஸ்திரம், ஆக்சுவலா ஏக பதமாத்திர, சீதாசோக நிவாரக பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது பிரிச்சு எழுதக்கூடாது, சேர்த்துதான் எழுதணும், இல்லைன்னா ஒரு ஹைஃபனாவது போட்டுக்கணும். பிரம்மா அஸ்திரத்து மேல புள்ளி இருக்கணும், அதையும் காணும். சீதாயாக சோகஸ்ய நிவாரகம் பிராம், அல்லனா நிவாரகம்னு போடலாம். நிவாரகம் பிராமாஸ்திரம் பிராயுக்த, பிர பிளஸ் அயுக்த பிராயுக்த. யுஜ் அப்படிங்கிற தாத்து, யுஜ்னா சேர்க்கறது, யோஜனம் பண்றது அப்படிங்கிறது எல்லாம் அர்த்தத்தை கொடுக்கும். யுஜ்ல இருந்து பிராயுக்த அப்படின்னு சொல்லி. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, assuming you don't have any doubt. இல்ல மேம். ஓகே, தத் வியோம்னி அடுத்த சீன் பாருங்க. தத் வியோம்னி, அவர் போட்ட அந்த அஸ்திரம் என்ன ஆகுதுன்னு நம்ம காளிதாசர் சொல்லிட்டு இருக்க. தத் வியோம்னி சததா பின்னம் ததுஷே தீப்திமன் முகம் வபுகு மகோரகஸ்யேவ கராள பல மண்டலம். அந்த அஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற. எப்படி இருக்குன்னா, அந்த அஸ்திரம் ஆகாசத்துல நல்லா 100 இதுவா அப்படியே பிரிஞ்சு உடைஞ்சு போன மாதிரி. உடைஞ்சு மீன்ஸ் அவ்வளோ மூவிஸ்ல காட்டுவாளே, ஒரு அஸ்திரம் போட்டோன்னே டேங்னு ஒரு நெருப்பை வச்சுன்னு ஒரு பயங்கரமா போகுமே, அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸா உடைஞ்சி தீப்தி மந்தம் நல்லா நெருப்பு பொழிஞ்சுட்டு அந்த பிரம்மாஸ்திரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பீஷணமான அந்த பாம்பு இதோட இது மாதிரி இருக்கான், அந்த உலகத்தோட வப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணிருக்க. சோ கிட்டத்தட்ட பார்த்தனா இந்த ஸ்லோகம் வந்து அந்த அஸ்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்திய ஒரே விஷயம்தான், புதுசா ஒண்ணுமே சொல்லல அவர், அதே விஷயத்த வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. எல்லாமே ஒரே விபக்தியில வரும். கிட்டத்தட்ட அஸ்திரத்தோட எல்லாம் அதோட அட்ஜெக்டிவ்ஸா இருக்கு. எப்படி சொல்லியிருக்க? தத் வியோம்னி, தத்து பிளஸ் வியோம்னி நீங்களே சொல்லிடுவீங்க, ஜஸ்வசந்தி. சததா பின்னம் தத்ருஷே தீப்திமன் முகம்
वपुः प्लस महोरगस्य वपुः विसर्गस्य पूर्व उकारः उकारः अस्ति चेत् विसर्गस्य स्थाने ऋत्वं भवति विसर्गத்துக்கு முன்னாடி ஊ இருந்ததுன்னா விசர்கத்தோட பிளேஸ்ல ருத்வம்னா இரு வரும் அப்படின்னு அர்த்தம் சோ வபுஹு பிளஸ் மகோரகஸ்ய வப்புர் மகோரகஸ்ய மகோரகஸ்ய பிளஸ் இவ ஆ பிளஸ் இ அகாரஸ்ய இகாரஸ்ய யோகே ஏகாரக பவதி ஆவும் ஈவும் சேர்ந்தனா ஏ வரும் ஏக ஆதேச ரெண்டும் போய் ஏ வரும் ஏக ஆதேசனா ரெண்டும் போயிடும் நியூ லெட்டர் வரும் கராள பல மண்டலம் அதுல ஒண்ணும் இல்ல சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இங்க प्लस व्योमी तद्व्योम्नि जश्व संधि वपुः प्लस महोरगस्य वपुर महोरगस्य महो महो उरகம் அப்படிங்கிறது கூட ரியலா சமஸ்த பதம் தான் அதையே பிரிக்கலாம் பெரிய உரகம் அப்படின்னு சொல்லி வருது மகத் பிளஸ் மகான் பிளஸ் உரக மகோரக அப்படின்னு ஆயிடும் சரி பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் மகோரகஸ்ய பிளஸ் இவ குணசந்தி குணசந்தின்னு போட்டு வச்சிருக்கேன் व्योम्नि शरदा भिन्नम दीप्तिमन्मुखम तत् कराल पलमंडलम பலனா வந்து பணமண்டலம் பலன்னு போட்டிருக்கேன் ரொம்ப டைப்பிங் எரர் இருக்கு எல்லா இடத்துலயுமே இந்த லக்காரம் எல்லாம் தப்பு திஸ் இஸ் ராங் பணன்னு வரணும் என்னது வந்துருச்சு தண்ணி வந்துட்டா ஓகே இங்க எனக்கு இப்ப டைப் பண்ண முடியுமான்னு தெரியல ஸ்லோகத்துல நான் இருக்கு நான் கிளாஸ் முடிஞ்சோடனே மாத்துறேன் ஏன்னா அந்த அழகிங்கிற அந்த ஃபாண்ட் எல்லாம் கொண்டு வந்து போட்டாதான் பண்ண முடியும் இல்லைன்னா போட முடியாது சோ இங்க வந்து நிக்காம விட்டேன்னு தெரியல கரால பணமண்டலம் அப்படின்னு சொல்லி வரும் பணம்னா நம்ம பாம்பு படம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோமே அதுதான் பணம் இங்க படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா சேம் தான் சேம் வந்து இங்க இதுல வரும் ஓகே இருக்கு ஆக்சுவலா நான் காப்பி பண்ணி போட்டு பாக்குறேன் மாவகாடம் வெடிக்கு கரெக்ட் பணமா கராள பணமண்டலம் வந்து இந்த மாதிரி வரணும் கரெக்டா இருக்கணும்ல ஓகே சாரி व्योम्नि शतधा भिन्नं दीप्तिमन्मुखं तत् कराल पणमण्डलं महोरगस्य वपुः इव ददृशे அது எப்படி இருக்குன்னா व्योम्नि शतधा भिन्नं ஆக்சுவலா ददृशेங்கிறது கிரியாபலம் எது ददृशे तत् ददृशे तत् கிம் ददृशे என்னது தெரிஞ்சது தத் தத் ரெஃபர்ஸ் டு என்ன அஸ்திரம் போன ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கணும் அந்த அஸ்திரம் கீதுஷம் அஸ்திரம் அது அப்படின்னு கேட்டா தீப்திமன் முகம் தீப்திமன்னா தீப்தினா ஒளின்னு அர்த்தம் தீப்தி மத் நல்லா எல்லா பக்கமும் நல்லா நெருப்பு வருது இல்லையா அது முகம்னா அதுக்கு முகம் அப்படி இருக்கு தட் இஸ் அப்படி நெருப்பு பொழிஞ்சுன்னு வர ஃபேஸ் இருக்கு அதுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் புனக கீதுஷம் சததா பின்னம் ஹண்ட்ரட்ஸா உடைஞ்சிருக்கு உடஞ்சிருக்குன்னா எல்லாம் உடஞ்சு போச்சுங்கிற அர்த்தம் இல்ல பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த ஒரு பானம் விட்டனா அது 100 பிரிஞ்சு அப்படி நெருப்பு இப்படி ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி இருந்துன்னு அது போகுதுன்னு அர்த்தம் குத்ர எங்க எப்படி இருக்கு व्योम्नि व्योम्निன்னா ஆகாசம்னு அர்த்தம் व्योम्नि ஆகாசத்துல சப்தமி விபக்தியில இருக்குது சததா பின்னம் 100 பிரிஞ்சு தீப்திமன் முகம் அண்ணா நெருப்ப பொழிஞ்சுட்டு இருக்கிற தத் ரெஃபர்ஸ் டு தட் அஸ்திரம் அது எப்படி இருக்குன்னா கராள பணமண்டலம் கராளம்னா விஷம்னு கூட சொல்லுவா ஏன்னா நம்ம சிவன் வந்து கராளத்தை வந்து நம்ம இதுல வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவா இங்க இடத்துல ஆக்சுவலா பீஷணோன்னு மீனிங் போட்டிருக்கான் அப்படிப்பட்ட விஷம்னு சொல்லலாம் தப்பு இல்ல பணம்னா அந்த பாம்போட இதுதான் படம் எடுக்கிறதே எப்படி இருக்கும் சோ அந்த அஸ்திரம் பார்க்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிறோம் படம் எடுக்கிற மாதிரி பீஷணமா படம் எடுத்துட்டு மண்டலம்னா குரூப்னு அர்த்தம் 100 போறது இல்ல சோ குரூப் தான்
அது மாதிரி இருக்கிற மகோ ரகசிய ஒரு பெரிய பாம்புவோட பப்புகுனா பாடி இவ திருஷ்யே. சோ கதமிவ ஆசித் கதமிவ ததிருஷ்யே எந்த மாதிரி இருந்தது அது? மகோ ரகசிய வப்புகு இவ ததிருஷ்யே அப்படியே நம்ம எடுத்துக்கணும். சோ அஸ்திரம் ததிருஷ்யே அஸ்திரம் இருந்தது, நல்ல நெருப்பு பொழிஞ்சிருந்தது. தீப்திமன் முகம் புனக கீதுஷம் சரதா பின்னம் புத்திர வியோம்னி புனக கீதுஷம் கராள பலமண்டலம் கதமிவ ததிருஷ்யே எந்த மாதிரி இருந்தது? மகோரகசிய வப்புகு இவ ததிருஷ்யே அப்படின்னு எடுத்துக்கணும். தீப்திமத் முகம் தீப்திமான் அப்படின்னு தீப்திமத் அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு. அந்த தீப்திமத் அப்படிங்கிற சப்தம் தீப்திமான் புல்லிங்கம் சப்தம், தீப்தி மத்திங்கிறது ஸ்ரீலிங்க சப்தம், தீப்திமத் அப்படிங்கிற சப்தம் அதோட பகுவச்சனத்துல இருக்கு. ஏன்னா முகம்ங்கிறது நபும்சக லிங்கமா இருக்கறதுனால அது ஒளி பொறிந்தது அப்படிங்கறது வந்து நபும்சக லிங்கத்துல இருக்கணும். அத மாதிரி இருக்கிற தீப்திமந்தி முகானி யஸ்ய தத், ஏன்னா இட் கோஸ் டு அஸ்திரம். தீப்திமத் முகம்னா அந்த முகம் அப்படி இருக்கிற அஸ்திரத்துக்கு போறதுனால யஸ்ய தத் அப்படிங்கறத ஆட் பண்ணணும். அஸ்திரம்ங்கிறது நபும்சலிங்கனால யஸ்ய தத். இதே வேற பானக அப்படின்னு இருந்ததுன்னா எஸ்ய சகான்னு வந்திருப்போம், ஏன்னா பானகங்கிறது புல்லிங்க சப்தம். கராள பணமண்டலம் கராளம் பணமண்டலம் பணமண்டலம் எப்படி இருக்கு? பணமண்டலம்னா அந்த படம் எடுக்கிற குரூப் எப்படி இருக்கு? 100s இருக்கே, அது எப்படி இருக்கு? கராளம் கராளம்னா பீஷணம் ஆர் விஷம் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி விஷமா இருக்கிற எது? யஸ்ய தத் அஸ்திரம். மகோரக மகா புருஷக அப்படின்னா என்ன அர்த்தம்? மகான் புருஷக அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மகா எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். மகாங்கிறது ஜெனரலா பார்த்தோன்னா உரகங்கிறது புல்லிங்கம்னா இங்க புல்லிங்க சப்தம் அப்படின்னு போடுறதே வந்து மகத்து தான் சப்தம், பிராதிபதிகம் வந்து மகத் அப்படிதான் வரணும். ஆனா இந்த மகா சப்தம் இருக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில வரும். அதனால இது என்ன ஆறுது? மகா பிளஸ் உரகன்னு ஆறுது. நியாயமா ஆஸ் அ சம்ஸ்கிருத ரூல் படி பார்த்தா மகத்து தானே வரணும். அப்படின்னா இது வந்து எக்ஸப்ஷன் டு த ரூல். மகதி நதி மகாநதி, மகத் சப்தத்தோட ஸ்திரீலிங்கம் நதி, கீதுருஷி நதி மகதி நதி மகாநதி. அந்த மகா மட்டும் கான்ஸ்டன்டா நிற்கும் மகா சப்தத்துல மட்டும். மிச்ச பிராதிபதிகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இருக்காது. தஸ்ய பலம் தத் பலம், ஏன்னா சப்தம் தத் சப்தம், தஸ்ய பலம் தத் பலம் அப்படின்னு வரும். தசரதஸ்ய புத்திரக தசரத பிளஸ் புத்திர தசரத புத்திர அப்படிதான் வரும். ஆனா இந்த சப்தம் மட்டும் கொஞ்சம் பேக்கோலியரா இருக்கும். தட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சமாசம். அப்ப மகா பிளஸ் உரகன்னு போட்ட உடனே ஆ பிளஸ் ஊ சேஞ்சஸ் டு ஓங்கிறதுனால மகோரக அப்படின்னு ஆயிடும். இப்படி இந்த ஃபார்ம் ஆகுது இந்த சப்தம். வியோம்னிங்கிறது சப்தமி விபக்தி. சததா இந்த தான்னு ஆட் பண்ண உடனே 100 சா அப்படின்னு சொல்றோம்ல, 100 டைம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாங்கிறது அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அந்த பிரத்யம் போட்ட உடனே பிகம்ஸ் அவ்யயம். பின்னம் தீப்திமன் முகம் எல்லாமே பிரதமா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு. பிகாஸ் இட் கோஸ் டு தத். வாட் இஸ் தத்? தட் இஸ் நதிங் பட் அஸ்திரம். சோ எல்லாம் ஒரே விபக்தியில இருக்கு. எல்லாம் வந்து அதோட அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால மகோரகசிய வப்புகு, மகோரகசிய அப்படிங்கிறது அந்த பெரிய பாம்போட வப்புகுனா சரீரம்னு அர்த்தம். சரீரம்ங்கிறது வப்புஷ் அப்படிங்கிற சப்தம், அதோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இவ அவ்யயம் திருஷ்டாத்துவோட ததிருஷே அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து லிட்ல காரத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ததஷ திருஷ்டாத்து எப்படி வரும்? பஷ்யதி பஷ்யதக பஷ்யந்தி அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த ஃபார்ம் வரும். இங்க வந்து நிச்சு பிரத்தியம் போட்டா அந்த பஷ்யதி வில் பிகம் தர்ஷயதி தர்ஷயத, அதாவது காட்டினார் காட்டப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பஷ்யதினா பாக்குறது, பார்க்க வைக்கிறது தர்ஷயதி. இந்த தர்ஷயதிங்கிறது அப்படி காட்ட வச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ததர்ஷேங்கிறது வந்து லிட் ஃபார்ம். எப்பவுமே ஏன்னு முடிஞ்சதுன்னா லிட் ஃபார்ம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆத்மநேபதி தாத்துவா இருந்தா ஏன்னு முடியும்.
இல்லைன்னா டபுள் டைம் தா, அந்த திருஷ் தாத்துக்கு முன்னாடி இன்னொரு தா வந்திருக்கு, அதை வச்சும் நம்ம லிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு மெத்தட்லயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் கட்ல தான் தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. மேடம் படிக்க முடியுமா? எப்படி பஸ்ல இருக்காளோ? ஏன்னா சத்தத்தையே காணும். படி. அது பிரிக்க கூட வேண்டாம், தத்வியோம்னி சேர்த்தே கூட போடலாம். தத்வியோம்னி ஷததா பின்னம் தத்ருஷோ தீப்திமன்முகம் வபுர்மஹோரகஸ்யேவ கராலபணமண்டலம். ஓகே. தத்வ்யோம்னி ஷததா பின்னம் தத்ருஷோ தீப்திமன்முகம் வபுர்மஹோரகஸ்யேவ கராலபணமண்டலம். இந்த நாதான் வரும். பண பணம் எடுக்கிறதுங்கிறது தான் பணம். வியோம்னி, வியோம்னின்னா ஆகாஷம்னு அர்த்தம். ஆகாஷ சப்தத்தோட சப்தமி விபக்தி ஆகாஷேன்னு வரணும். அங்க கண்ணுல சரியா தெரியல, ஆக்சுவலா ஆகாஷே சப்தமி விபக்தியில இருக்கு. சததா ஹண்ட்ரட்ஸ்ல போட்டிருக்காங்க, இவங்க வந்து பகு பிரகாரேனன்னு போட்டாங்க. சதவாரம்னு கூட போடலாம். வாரம்னு ஒரு வேர்டு இருக்கு, அதை போட்டா கூட 100 டைம்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பகுவாரம் மெனி டைம்ஸ். இங்க வந்து 100. அது ஏன் அப்படி போட்டிருக்கான்னா, சும்மா இந்த சகஸ்திரம் சதம் எல்லாம் வந்து ஒரு இதுக்கு சொல்றது 1000 கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதனால இவங்க பகு பிரகாரேன யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல கரெக்டா 100 இருக்குமா நம்ம யாருக்கு தெரியும், அதனால. சோ சததாக்கு பகு பிரகாரேன சதவாரம் அப்படி தத்ர உபயோகம் கர்த்தும் சக்கியதே. பின்னம், பின்னம்னா ஆக்சுவலா பின்னம்னா உடஞ்சி போனேன்னு தான் அர்த்தம். ரியலா பார்த்தா பித்து தாத்துவோட இக்தா பிரத்யம் போட்டா பின்னம்னு வரும். இவங்க வந்து பிரஸ்ருதம்னு ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க. பிரஸ்ருதம்னா அப்படியே போயின்னு இருக்கு அப்படிங்கிற வேர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பின்னம் இஸ் மச் பெட்டர். தீப்திமன் முகம். சோ நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம், தீப்தி மச் சப்தத்தோட பகுவச்சனத்துல இருக்கு. ஏன்னா நிறைய ஒரு பானம் இல்லை இல்லையா, நிறைய அஸ்திரம் போறதுனால தீப்திமந்தி முகானி. முகம்ங்கிறது எப்பவுமே நபும்சகலிங்க சப்தம். நிறைய ஃபேசஸ், நிறைய ஃபேசஸ்னா இங்க நெருப்பு பொறி பறக்க நிறைய போயிட்டு இருக்கு. தீப்திமந்தி முகானி யஸ்ய அப்படின்னு போட்டு தத் அப்படின்னு போட்டுடலாம். இங்க தத் ததாவிதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. யஸ்ய தத்து போட்டாலே போதும். தத் என்னது? பிராமாஸ்திரம். முன்னாடி பார்த்தோம், இங்கேயும் மேல புள்ளியை காணும். பிராமாஸ்திரம் அது எப்படி இருக்கு? கரால பண மண்டலம். கராளம்னா என்ன அர்த்தம்? பீஷணம். சோ கராளம் பீஷணம். பணமண்டலம், பணமண்டலத்துக்கு மீனிங் போடல, ஏன்னா பணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பணம் தான். மண்டலம்னா சமூகம்னு வேணா சொல்லலாம். சோ பண சமூகம். யஸ்ய தத் ததோக்தம் அப்படி சொல்லப்படுற யஸ்ய தத் போதும். மகோரகஸ்ய சேஷஸ்ய. சோ இவ ஆதிசேஷனோட உடம்பு மாதிரி இருக்குன்ட்டு நிறைய இங்க மகோரகம்னா ஆக்சுவலா பெரிய பாம்புங்கிற மீனிங் கொடுக்கறது ரியலி ஸ்பீக்கிங். பட் இந்த கான்டெக்ட்ல வந்து அவங்க ஆதிசேஷனை மீன் பண்றாங்க. ஆதிசேஷஸ்ய பப்புகு சரீரம் காயம் எல்லாம் உண்டா, தமிழ்ல உண்டு. காயமே இது பொய்யடா காற்றடித்த பையடான்னு வரும். சோ வப்புகு சரீரமும் தமிழ்ல உண்டு, காயமும் தமிழ்ல உண்டு. ரெண்டுமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் தான். காயக இவ அகாரஸ்ய லோபக அத்ர அஸ்தி. விசர்கஸ்ய அனந்தரம் இகாரக அஸ்தி சேத் ஆபின்ன ஸ்வர வர்ணக அஸ்தி சேத் விசர்கஸ்ய லோபக. விசர்க்கத்துக்கு அப்புறம் ஆவ தவிர ஏதாவது எனி அதர் ஸ்வரா இருந்ததுன்னா தென் விசர்கா பிகம்ஸ் லோபா. ததுஷே, ததுஷேக்கு திருஷ்டம்னு போட்டிருக்காங்க. இங்க எதுக்கு திருஷ்டம் போட்டாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஓகே பாசிவ் வாய்ஸ்ங்கிறதுனால தபால திருஷ்டத்தை தூக்கி போட்டாங்க. பட் சென்டென்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல. திருஷ்யத்தை திருஷ்யதி ஸ்ம அப்படின்னு போட்டிருக்கு. ராவண வதாய, ராவணனை கொல்றதுக்காக. ராவண வதாய, ராவண வதார்த்தம் எப்படி வேணா சொல்லலாம். ராமேன பிரயுக்தம் பிராமாஸ்திரம். ராமனால பிரயோகம் கிருதம் பிரயுக்தம். வாட் இஸ் பிரயுக்தம்? பிர பிளஸ் யுஜ் பிளஸ் இக்த பிரத்யம். பிரயோகம்
கிருதம் பிரயுக்தம் பிரம்மாஸ்திரம் அந்த நேம்ல இருக்கிற பிரம்மணக அஸ்திரம். ஆகாசத்துக்கு இன்னொரு வேர்டு இருக்கு பாருங்க, ககனே ஆகாஷக ககன ககனக வியோம்ன வியோம்னின்னு வரும் ஆக்சுவலா அந்த சப்தம். இந்த வியோம்னிங்கிற சப்தத்தோட சப்தமி விபக்தி இல்ல வியோம் நகன்னு ஒரு சப்தம், அது வந்து வியோம்னின்னு மாறும் சப்தமி விபக்தியில. சோ ஒரே இதுக்கு வந்து நமக்கு இந்த ஒரு இடத்துலயே நம்ம 3 வேர்டு பார்த்திருக்கோம். பிரசுருதம்னா அப்படியே மேல போயிட்டே இருக்கு, அப்படியே ஸ்ப்ரெட் ஆறங்கிற அர்த்தம். பின்னமா இவங்க பிரசுருதம்னே போட்டு இருக்காங்க. மகோஜ்வலம் தீப்தி மந்தம்னு பார்த்தோம் இல்லையா, தீப்தி மந்தம்ங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன போட்டிருக்காங்க, உஜ்வல. உஜ்வலன்னா ஜொலிக்கிறது. சோ அதுக்கு பதிலா தீப்தி மந்தத்துக்கு பதிலா மகான் மகத் உஜ்வலம் மகோஜ்வலம், நல்லா ஒளி வீசுற அப்படிங்கிற அர்த்தத்தை மகோஜ்வலத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. சத்து நம்ம ராமக சன் அப்படின்னு பார்த்திருக்கோம், அப்படி இருந்தவராக அப்படின்னு. இது நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதுனால சத் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்ன போட்டிருக்கு, ஓகே மகா அகேவே. அகனா பாம்புன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம். சோ மகா அகேகே வபுகு இவ. அஹீன பாம்பு. அகி ஹரி சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி என்ன வரும், ஹரேகே அப்படின்னு வரும். சோ அஹீன பாம்புன்னு அர்த்தம். சத்பக அஹிஹி எல்லாம் ஒரே, உரகக எல்லாம் ஒரே அர்த்தம். அதோட ஷஷ்டி விபக்தியில மகாஹேகே வபுகு இவ, நம்ம சர்ப்பஸ்ய சரீரம் இவன்னு போட்டுக்கிறது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சேஷஸ்ய சரீரம் இவ அப்படின்னு போட்டுக்கிறது. காயம் கூட உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா தமிழ்லயும் இருக்கு இல்லையா. திருஷ்யதே ஸ்ம, திருஷ்யதே ஸ்ம இஸ் பெட்டர் தேன் திருஷ்டம். சமூகம் அதுக்கு செட் ஆகல. டவுட் இருக்கா? இன்னொன்னு படிக்கலாமா? ஓகே சொல்லுங்க விஜி. இன்னொன்னு படிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஓகேவா விஜி? எனக்கு ஓகே தான்மா, இன்னும் டைமே ஆகலமா. ஓகே சரி. படிச்சே ஆகணும், ஏன்னா ராவண செத்து போறான். ஃபைனலி ரொம்ப டயர்ட் ஆயிடுது நிஜமாவே. 2-3 நாளா கொண்டுட்டே இருக்காரு. இல்ல வரும்ல அந்த அந்த அம்ப விட்டப்புறம் அந்த அம்பு மெதுவா போய் அத மாதிரி மெகா சீரியல் மாதிரி வந்து ராமானந்த் சாகர் அந்த மாதிரி எடுத்தாருன்னு நினைக்கிறேன். வில்லு விட்டு போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆகும்னு. 3 சீரியல் தாண்டிதான் இப்ப விட்ட வில்லு 3 சீரியல் கழிச்சுதான் ராவணன் செத்து போவான். அந்த மாதிரி இவரும் நேத்தில இருந்து பானம் விட்டு டைமுக்கே காளிதாசர் சேர்த்து வச்சு படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி. எப்படா எடுத்துடா சாமி, எனக்கு இப்ப போயிடுச்சுடா. தேன மந்திர பிரயுக்தேன நிமேஷ அர்த்தாத் அபாதேத். அரை செகண்ட்ல போய் அரை நிமிஷத்துல விழுந்திருக்கான். அதை எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காரு பாரு கதை. சக ராவண சிர பங்கிம் அஜ்ஞாத விரணவேதனாம். சூப்பர், இந்த ஒரு ஸ்லோகமே போதும். எதுக்கு அவ்வளவு ஸ்லோகம்? தேன மந்திர பிரயுக்தேன நிமேஷார்த்தாத் அபாதயத் ச ராவண சிர பங்கிம் அஜ்ஞாத விரணவேதனாம். சூப்பரா போட்டிருக்காரு. அந்த இது வந்து 1/2 மினிட்டுக்குள்ள அவனுக்கு தலை கட் பண்ண வேதனையே இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம், அவ்வளவு சீக்கிரம் போயிடுது. அந்த மொமெண்ட் அப்படி ஆயிடுது அப்படிங்கிற கதை. தேன மந்திர பிரயுக்தேன நிமேஷார்த்தாத் அபாதயத் சக ராவண சிர பங்கி, ஒரு வேர்ட் ஆக்சுவலா, அஜ்ஞாத விரதவேததாம். So saha plus ravana shira panktim. Saha atra visargasya lopah asti. Saha yeshaha இதெல்லாம் லோபமாகும் தெரியும் இல்லையா. இம்மு பிளஸ் ஆ ஒன்னும் இல்ல, மா ஆயிடுத்து. அதுல ஒன்னும் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நிமேஷார்த்தாத் பிளஸ் அபாதயத் ஜஸ்வசந்தி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சக பிளஸ் ராவண சிர பங்கிம் விசர்கஸ்ய லோபக. அந்த விசர்கஸ்ய லோபதான் சமஸ்த பதமா சொல்றது விசர்க லோபக அப்படின்னு வந்து. நிமேஷார்த்தாத் அபாதயத். சோ அங்க வந்து ஜஸ்வசந்தி. சக தேன மந்திர யுக்தேன
அஜ்ஞாத விரணவேதனாம் ராவண சிரபங்கிம் நிமேஷார்த்தாத் அபாதயத். அப்பாட கதையை முடிச்சிடலாம். சோ சக அபாதயத். சக யாரு? ராமக. அபாதயத். அபாதயத்னா கீழே விழ வச்சார்னு அர்த்தம். பததி விழறது, பாதயதி விழ வைக்கிறது. பாதயதி பாதயத பாதயந்தி லட்லகாரம். அதோட பாஸ்ட் டென்ஸ் அபாதயத், அபாதயதாம், அபாதயன். சோ பாதயத்தில இருக்கிற தீக்கு பதில இத்து வரும், அதுக்கு முன்னாடி ஒரு அகாரம் ஓடி வந்து உக்காச்சுக்கும். சோ அபாதயத். சக அபாதயத், ராமக அபாதயத். கீழே விழ வச்சார். என்னத்தை கீழே விழ வச்சார்? ராவண சிர பங்கிம். ராவணனோட தலையோட பங்கிம்னா வரிசைன்னு அர்த்தம். நம்ம பந்தின்னு சொல்றோம் பாருங்க. பந்தி என்னது? வரிசையா உட்காந்துக்கிறாளா, அதான் அந்த பந்திங்கிறது பங்கி தான் பந்தியா போயிடுச்சு. சோ ராவணனோட சிரத்தோட பங்கி. ராவணனோட சிர, ராவணஸ்ய சிர, ராவண சிரன் ஆயிடும். ராவணஸ்ய சிரசக பங்கிம் அப்படின்னா சிரசாம் பங்கிம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு தலை இல்ல, அவனுக்கு நிறைய 10 தலை ராவணன் இல்லையா. அந்த சிரஸ்ங்கிற சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல சொன்னா சிரசாம். பங்கிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். பங்கி அப்படிங்கிற அந்த கூட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சோ அதுக்கு அட்ஜெக்டிவ் போட்டிருக்காரு, அதை கீழே விழ வச்சார். அது அந்த கீதுருஷியும் பங்கியும் எப்படி இருக்கு? அந்த சமூகம் தலையோட கூட்டம் எப்படி இருக்குன்னா, அஜ்ஞாத விரண வேதனா. இது எதுக்கு போடுது? பங்கியும் போடுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? யஸ்யாசா அப்படிங்கறத ஆட் பண்ணணும். அஜ்ஞாத, ஞாத்தனா தெரியறது, ஞானம்னு வருது பார்த்தீங்களா. ஞானம், ஞாங்கிற தாத்துனா டு நோன்னு அர்த்தம். இங்க ஞா பிளஸ் இக்த, இக்த பிரத்யம் போட்ட உடனே ஞாத்த அப்படின்னு எடுத்து. சோ ந ஞாத்த அஜ்ஞாத, தெரியாத அர்த்தம். பிரண தமிழ் பாஷை ஃபுல்லாவே தமிழ் தான் இதுல. பிரணம்னா என்ன அர்த்தம்? ரணம், ரணம் கணமாயிடுத்து, ரணமாயிடுத்து எனக்கு ரொம்பன்னு சொல்றோம் இல்லையா. ரணம், ரணம் இஸ் ஈக்குவல் டு ரண. வேதனை, வேதனை தான். சோ அது எப்படி இருக்குன்னா, இந்த விரண வேதனா அப்படிங்கிறது ஒரு வேடை எடுத்துக்கோங்க முதல்ல. அந்த விரணவேதனா எப்படி இருக்கு? அஜ்ஞாதா. கீதுருஷி விரணவேதனா, அஜ்ஞாதா விரணவேதனா, தெரியாத விரணத்தோட வேதனை. சோ இந்த விரணவேதனாங்கிற 2 வேர்டை வந்து இருக்கிறது ஒரு சமஸ்த பதம் வந்து விரணவேதனா. ரணஸ்ய வேதனா, விரணவேதனா. யஸ்யா சா, ஏன்னா இட் இஸ் கோயிங் ஃபார் பங்கி அப்படிங்கிறதுனால அப்படி எடுத்துக்கணும். சோ ராவணனோட தல சமூகத்தை கீழே விழ வச்சார். எப்படிப்பட்ட தல சமூகம்? அஜ்ஞாத விரணவேதனா ராவண சிரபங்கி அப்படிங்கிறது. எப்ப பண்ண கதா அப்படின்னு கேட்டனா, நிமேஷார்த்தாத், ஒரு நிமிஷத்தோட பாதி, ஹாஃப் மினிட்ல அவரு பண்ணிருக்காரு. சோ இங்கேயே ஆனா பஞ்சமி விபக்தி வருதுன்னு சீரியஸா எனக்கு தெரியல. நான் இங்க தப்பா எழுதிட்டேன்னா, கிராமர் எனக்கு தெரியல. ஆக்சுவலா நிமிஷஸ்ய நிமிஷங்கிறது நிமேஷம்னு சொல்லலாம், நிமிஷம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ரெண்டுமே அலௌட் சம்ஸ்கிருதத்துல. மோஸ்ட்லி நிமேஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க நிமேஷஸ்ய அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம். சோ நிமேஷஸ்ய அர்த்தா அப்படின்னா ஐ திங்க் வித்தின் அப்படிங்கிற மீனிங் கொண்டு வரதுனால அர்த்தாத்னு போட்டிருக்காளான்னு தெரியல. எனக்கு சப்தமி விபக்தி ரொம்ப சூட்டபிளா தோன்றுது. ஆனா இங்க பஞ்சமி விபக்தி தான் வந்திருக்கு. ப்ராபபிலி வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால பஞ்சமி விபக்தி ஏதாவது வருதா அப்படின்னு சீரியஸாவே எனக்கு தெரியல, பாக்குறேன். சோ நெக்ஸ்ட் அது எதனால கொண்டார்? கேன சக அபாதயத், எதனால அவர் கீழே விழ வச்ச அப்படின்னு கேட்டனா, தேன ரெஃபர்ஸ் டு அஸ்திரேன. முன்னாடி நம்ம பார்த்தோம் தேனா என்ன, முன்னாடி பார்த்ததுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்திரேன என்ன அஸ்திரம்? அது மந்திர பிரயுக்தேன. கீதுருஷேன அஸ்திரேன மந்திர பிரயுக்தேன, மந்திரத்தை யூஸ் பண்ணிருக்கிற அந்த அஸ்திரத்தினால ராவணனோட தலைய 1/2 நிமிஷத்துக்குள்ள வேதனை தெரியாம சாகடிச்சு விட்டார், கீழே விழ வச்சு விட்டார்
அப்படின்னு போட்டிருக்கு. சோ இங்க சமஸ்த பதம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாதிக்கு மேல சமஸ்த பதம் தான். மந்திர பிரயுக்தக, மந்திரத்தினால யூஸ் பண்ணப்பட்ட அஸ்திரம். சோ அதுக்கு போறது இல்லையா, மந்திரேன பிரயுக்தக. இப்ப இங்க ஏன் எஸ்ய சக வரல அப்படின்னு கேட்டேன்னா, இந்த இக்தா பிரத்யம் யூஸ் பண்ண எஸ்ய சகலாம் வராது. பிரயுக்தக அப்படிங்கறதே யூஸ் பண்ணப்பட்டங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். இக்தா பிரத்யம் போட்டாலே கிட்டத்தட்ட அது அந்த மீனிங் கொடுத்துரும். அதனால அது கிடையாது. நீங்க அதே மாதிரி இக்தா பிரத்யம் வந்தா மோஸ்ட்லி திருத்தியா விபக்தி நிறைய மேட்ச் ஆகும். 99%. அஜ்ஞாத விரத வேதனா அதே சொல்லியாச்சு. விரணவேதனா, விரணசிய வேதனா, விரணவேதனா விரணத்தோட வேதனை. அஜ்ஞாத விரணவேதனா, கீதுருஷி வேதனா, அஜ்ஞாதா வேதனா. So அஜ்ஞாதா விரணவேதனா, it goes to பங்கி யஸ்யாசா. ராவண சிர பங்கி, ராவணஸ்ய சிர பங்கின்னு ஒரு மொத்தமா போட்டுட்டேன். ஆக்சுவலா சிரசாம் பங்கி, சிர பங்கி. சிரஸ் நபும்சகலிங்க சப்தம். ரக்ஷசாம் நிறைய வாட்டி பார்த்தோம். ரக்ஷசாம், ரக்ஷஸ்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம். ரக்ஷசாம் அப்படின்னு பகுவச்சனத்துல வந்தது. அதே மாதிரி இங்க சிரசாம் அப்படின்னு வந்திருக்கு. நிமேஷஸ்ய அர்த்தக, இங்கேயும் அதே மாதிரி ஈஸியா போயிடும். நிமேஷார்த்த அப்படின்னு ஆயிடும். அதோட பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணிருக்கு. அங்கதான் எனக்கு கொஞ்சம் சரியா புரியல ஆக்சுவலா. சோ சக, சக அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தத் சப்தத்துல மந்திரயுக்தேன தேன ரெண்டும் அஸ்திரத்துக்கு விபக்தி ஏகவச்சனம். வேதனாம் ராவண சிர பங்கி ரெண்டும் ஒரே குரூப். திருதியா விபக்தி ஏகவச்சனம் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஏஷார்த்தாத் பஞ்சமி விபக்தி. அபாதயத், அபாதயத்துங்கிறது பத் தாத்துவோட நிச் பிரத்யயம். டு மேக் someone do அப்படிங்கிறது நிச் பிரத்யயம். சோ அதுதான் அது. மாத்தேண்டி படி. ஐயா ஜாலி ஜாலி படி. தெரியுதா? இருக்காளா? என்ன கேட்கவே இல்ல. ரேக்கா இருக்கு மேம் உங்க வாய்ஸ். கொஞ்சம் க்ளோஸா வச்சுன்னு பேர சொல்லுங்க. நிறைய சங்கதி வச்சு பாடுற மாதிரி இருக்கு. அப்படியா? ஐயோ, இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறது. க்ளோஸா வச்சுக்கோங்க. சரி. டிஸ்டர்பன்ஸ். தேனம் தேன மந்திர பிரயுக்தேன, தேன மந்திர பிரயுக்தேன நிமேஷார்தாத பாதயத் ராவண ராவண சிரஹ பங்க இதமஜ்ஞாத பிரணவேதனாம். திருப்பி இதை மட்டும் திருப்பி படிங்க. ராவண சிர பங்கி இல்ல இப்படி பிடிங்க. சக ராவண சிர பங்கிம். ஓ சக ராவண சிர பங்கித் அஜ்ஞாத விரணவேதனாம். பங்கிம் அஜ்ஞாத விரணவேதனாம். ஓகே. தேன மந்திர பிரயுக்தேன நிமேஷார்த்தாத் அபாதயத் ச ராவண சிர பங்கிம் அஜ்ஞாத விரணவேதனாம். தேன மந்திர பிரயுக்தேன நிமேஷார்த்தாத் அபாதயத் ச ராவண சிர பங்கிம் அஜ்ஞான விரணவேதனாம். சக refers to ராமக. மந்திர பிரயுக்தேன, மந்திரன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி பார்த்தோம். அபிமந்திரிதம்னு பார்த்தோம். அதேதான் திருப்பியும் போட்டிருக்காங்க. அபிமந்திரய விசிருஷ்டேனன்னு போட்டிருக்காங்க. அபிமந்திரய தப்பா இருக்கு, கிராமட்டிக்கலா தப்பா இருக்கு. ஹலோ, இல்ல தப்பா இருக்கு கிராமர். யோசனை பண்றேன் ஏன் அப்படி தப்பா இருக்கு. சம்திங் இஸ் ராங் இன் தட் வேர்ட். மந்திர பிரயுக்தேன எடுத்துக்கோங்க. ஏன்னா அபிமந்திரய விசிருஷ்டேன எனக்கு தெரிஞ்சு கிராமட்டிக்கலா எரர் தெரியறது. அபிமந்திரய இது ரெப்ரத்யேயம் மாதிரியும் எடுத்துக்க முடியல. கிராமட்டிக்கலி அடி வாங்குறது.
ஓகேயா? அப்படி இல்லைன்னா அபி மந்திரயித்வா விசிருஷ்டேனன்னு போட்டா கூட சரியா வரல. சோ நீங்க மந்திர பிரயுக்தேன பெட்டர் நினைக்கிறேன். அங்க ஏதோ சம் தப்பு இருக்கு. தேன அஸ்திரேன, தேன ரெஃபர்ஸ் டு அஸ்திரேன அஜ்ஞாத விரணவேதனாம், அஜ்ஞாத விரணவேதனாம் அதிசைக்ரயத், அதிசீக்கிரத்திய பாவக வந்து அதிசைக்ரயத்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாம போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அனனுபூத விரண துக்கம் இது வேணா ஓகே. சோ அஜ்ஞாத விரணவேதனம்னா சீக்கிரதையா கதேன அஸ்திரேன, சீக்கிரமா போன அஸ்திரத்தினால அனனுபூத விரண துக்கம், அனுபூத அனுபவிச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அனுபூத. அனனுபூத ந அனுபூத அனனுபூத. அகாரத்துக்கு முன்னாடி ந வந்தனா அன்னு வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்வரா லெட்டர்ஸ்க்கு வந்து முன்னாடி ந அப்படிங்கிற பிரத்யம் போட்டா சத்தியம்னா அசத்தியம். இங்க பாத்தீங்கன்னா அனுபவக அனுபூத அப்படி வந்திருக்கு, அன்னுன்னு ஆயிடும். அன்னு பிளஸ் அனுபூத அனனுபூதன் ஆகும். அது ஒரு கிராமர் பாயிண்ட். சோ அனுபவிக்காத பிரண துக்கம், பிரணஸ்ய துக்கம், பிரணவேதனாம் பிரண துக்கம் எல்லாம் சேம் அர்த்தம். அது பங்கிம்க்கு இருக்கிறதுனால துக்கம் வந்து துக்கம்னா இருக்கு. துக்கம் ஆக்சுவலா நபும்சகலிங்க சப்தம். இங்க பங்கிக்கு ஃபெமினைன் ஜெண்டருக்கு வந்து அது அட்ஜெக்டிவா போறதுனால துக்கம் எஸ்ய தத் எஸ்யாசா அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால அந்த மாதிரி அர்த்தது. ராவண ஷிர பங்கிம், ராவணஸ்ய ஷிரக நம்ம பார்த்தோம். இந்த பங்கிம்க்கு பதில ஸ்ரேணிம்னு மாத்திருக்கா, அவ்வளவுதான். ஸ்ரேணிம்னா கூட்டம்னு அர்த்தம். சோ ஸ்ரேணி சமூகம் எது வேணா சொல்லலாம். ஸ்ரேணி ஏன் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தனா, பங்கிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், ஸ்ரேணிங்கிறதும் ஃபெமினைன் ஜெண்டர். சமூகம்னு யூஸ் பண்ணா அது வந்து புல்லிங்க சப்தம் ஆயிடும். புல்லிங்க சப்தம் போட்டனா என்ன அடி வாங்கும் அப்படின்னா, அந்த துக்கம் அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா, அது அந்த இடத்துல வந்து கிராமட்டிக்கல் அடி வாங்கும். அதனால ஸ்ரேணிங்கிற வேர்ட் எடுத்து போட்டிருக்கா. பியூட்டிஃபுல். நிமேஷார்த்தாத் இதுதான் எனக்கு சீரியஸா தெரியல. இங்க டிரான்ஸ்லேஷன்ல வந்து அர்த்த நிமேஷேன்னு சப்தமி விபக்தியில யூஸ் பண்ணிருக்கா. ஆனா அங்க நிமேஷா அர்த்தாத் அப்படின்னு பஞ்சமி விபக்தியில வந்திருக்கு. எதனாலன்னு எனக்கு தெரியல. அபாதயத், அபாதயத் வந்து பாதையா மாச, கீழே விழ வச்ச அப்படிங்கிறதுக்கு அது லிட் ஃபார்முக்கு இந்த மாதிரி ஆசை ஆசை அப்படின்னு முடிஞ்சதுன்னா மோஸ்ட்லி இந்த நிஷ்பிரத்தியத்துக்கு நிறைய பார்க்கலாம். பாதையா மாச, காரையா மாச, கிருதாத்துக்கு காரையா மாச அப்படின்னு வரும். அந்த மாதிரி அந்த ஆட் பண்ணனா இட் மீன்ஸ் இட் இஸ் லிட். அத நம்ம பார்த்தோம்ல புராண காலம் அப்படின்னு நிறைய முன்னாடி எல்லாம் கூட பார்த்தோம். இந்த அதிருஷ்யே அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி நிஷ்பிரத்தியம் வந்து நிறைய இந்த மாசம் யூஸ் பண்ணுவா. ராமக பிரம்மாஸ்திரேன, ராமர் பிரம்மாஸ்திரனால, நிமேஷார்த்தேன, நிமேஷார்த்தேன 5 நிமிஷத்திலேயே. ஐ திங்க் இந்த பஞ்சமி ஹேத்து பஞ்சமி மாதிரிதான் அங்க நிமேஷா அர்த்தாத் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல துத்தியா விபக்தியும் பஞ்சமி விபக்தியும் ஒரே மாதிரி ஹேத்து அப்படிங்கிற ரீசனால வரும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஐம் நாட், இங்க நிமேஷார்த்தேன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. அந்த 5 நிமிஷத்திலேயே அப்படிங்கிறதே அந்த துதியா விபக்தி கொஞ்சம் ஓகேயா இருக்கு. அங்க என்னமோ அவ்வளவா சூட்டபிளா எனக்கு தெரியல. ஹடன வியதா சூன்யம், ஹடன கில், வியதா துக்கம் கஷ்டம், சூன்யம் ரஹிதம். ஹடனனா அந்த கொல்லர்த்தே, வியதா அந்த கஷ்டம், சூன்யம் கஷ்டம் இல்லாத. சோ அவனை கொல்லர்த்தே அவனுக்கு கஷ்டமே இல்லாம கொண்டாரான். யதா ததா எப்படி முடியுமோ அப்படி. ராவண சிரபங்கிம், ராவணனோட சிரபங்கிம்னு இருக்கணும். அங்க இம்மே இருக்க மாட்டேங்குது இந்த பிரிண்டிங்ல எல்லாம். ஏன்னா அதான் ஆப்ஜெக்ட். ராமக பாதையாமாச, ராமக காம் பாதையாமாச, சிரபங்கிம் பாதையாமாச, ராவண சிரபங்கிம் பாதையாமாச, கேன பிரம்மாஸ்திரேன அப்படின்னு எடுத்துக்கோ. அதனால இங்க வந்து அந்த இது வந்து புள்ளி வச்சுக்கணும். பாதையாமாச பத்தாத்து பிளஸ் நிச் பிரத்யம், அதோட லிட் ஃபார்ம் போட்ட உடனே பாதையாமாச அப்படின்னு சொல்லிட்டு வரும். மொத்தத்துல இன்னைக்கு